தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக 2000 ஆண்டில் நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதல் டைட்டில் பார்க்கை தரமணியில் தொடங்கினார். அதைத் தொடர்ந்து 2010 ஆண்டு டைட்டில் பார்க் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு இதோ நம் திராவிட நாயகர் முதல்வர் அவர்கள் 3வது டைட்டில் பார்க்கை கடந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி 21 மாடிகளை கொண்ட டைட்டில் பார்க்கை நம் பட்டாபிராமில் திறந்து வைத்தார். இது வெறும் கட்டிடம்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. அதை சுற்றி இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கை தரத்துல, நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம பார்க்குற பார்வையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. அதை தாண்டி யோசிச்சு பாருங்க, இங்க வேலைக்கு வர நம் மக்களால இந்த பகுதியில் இருக்கிற வீடெல்லாம் வாடகைக்கு போகுமா? பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்க வேலைக்கு போற மக்கள்னால ஆட்டோக்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமா? அப்ப ஆட்டோ ஓட்டுற நம் நண்பர்களுடைய வருமானம் உயருமா? ஒரு சைக்கிள்ல டீ விற்கிற அண்ணனோட வருமானம் உயருமா? தள்ளுவண்டியில இட்லி கடை போட்டிருக்க அக்காவோட வருமானம் உயருமா? ஒரு உணவகம், கேப் சர்வீஸ், கேண்டீன் கான்ட்ராக்ட்னு இது ஏற்படுத்த போகிற இந்த மாற்றங்கள் ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும். இதை யோசிச்சுதான் திராவிட இயக்கம் கொண்டு வர ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவே செயல்படுகிற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட இயக்கம் ஒன்றுதான். இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களும் உங்க மகனோ மகளோ என்ன நல்லா படிச்சு அந்த ஐடி துறையில ஒரு நல்ல கம்பெனில நல்ல கை நிறைய சம்பளத்தோட வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்களா? கனவு காணுவீங்களா? ஆனா அறிவு நிரம்ப பெற்ற உங்கள் குழந்தைகள் எப்படி கனவு காணுவாங்கன்னு தெரியுமா? அவர்கள் எப்படி கனவு காண வேண்டும்னு தெரியுமா? இந்த திராவிட இயக்கம் அவர்கள் எப்படி கனவு காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா என்னைக்காவது? அவர்கள் நல்லா படிச்சு அந்த ஐடி துறையில நானும் ஒரு கம்பெனியை தொடங்கி குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது வேலை கொடுக்க வேணும்னு உங்க குழந்தைகள் யோசிக்கணும். அப்படி யோசிக்க வேண்டும் என்பதற்காக தான் திராவிட இயக்கம் தன்னால் ஆன எல்லா நலத்திட்டங்களையும் செயல்களையும் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறது. கல்வி தானே நமக்கு முக்கியம். கல்வி ஒன்றுதான் நம்மை உயர்த்தும். இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வச்சிடணும். ஏன்னா கல்வி மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையை வேறு கட்டத்திற்கு கொண்டு போக செய்யும் என்பதை ரொம்ப ஆணித்தனமா நம்புற ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி தொடங்கப்பட்டதே அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டுதான். இன்னைக்கு இலவச கல்வியிலிருந்து நான் முதல்வன் திட்டம் வரைக்கும் வரிசையா சொல்லலாம். எல்லா திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று இந்த இயக்கம் தன்னால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம யோசிச்சு பாருங்கம்மா, இப்போ தமிழ்நாட்டுல கையில காசு இல்லம்மா அதனால சாப்பிடல அப்படின்னு சொல்ற குரலை கூட நாம் கேட்க முடியும். ஆனா காசு இல்ல நான் படிக்கலன்னு சொல்ற ஒரு குரலை கூட நம்மால கேட்கவே முடியாது. அதுதான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனையா? அப்படின்னா அதையும் தாண்டி ஒருவேளை இங்க ஒரு குழந்தை காசு இல்ல நான் படிக்கல அப்படின்னு சொன்னா அடுத்த நொடியே இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களும் படிப்பு தான்ப்பா முக்கியம், நல்லா படிச்சிருப்பா, நான் வேணா உதவி பண்றேன்னு 1000 கரங்கள் இங்க நீளும். அந்த அளவிற்கு பண்பட்ட கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பண்பட்ட சமூகமாக இந்த தமிழ் சமூகத்தை மாற்றியதுதான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை. மகளிர் உரிமை தொகை குடும்பத்துக்காக காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு இயந்திரம் பெண்கள். இந்த பெண்களுக்கு நம் திராவிட நாயகர் உதவித்தொகைன்னு சொல்லி கொடுக்கல, அவர்களுக்கு அரசாலான அங்கீகாரம் என்று சொல்லி இந்த உரிமை தொகையை வழங்குகிறார். தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மகளிருக்கு மேல அவர்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்த ஒரே தலைவர் நம் முத்தமிழ் அறிஞர் அவர்தான். மகளிரை நம்பி முதலா
சுய உதவி குழுக்களை தொடங்கினார் நம் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்ம பல வழியில முன்னேறி அவருடைய நம்பிக்கையை காப்பாற்றுறோம் இல்லையா? இப்படி மகளிருக்காகவே இயங்குகின்ற ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட இயக்கம் ஒன்று மட்டும்தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல கணி பொறியியல்ல ப்ரோக்ராம்னு சொல்வாங்க. அப்படின்னா நிரல்னு அர்த்தம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், சரியான ப்ரோக்ராம் எழுதணும்னா அதோட அவுட்புட் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். அரசு இயந்திரத்துல அரசாணைகளும் ப்ரோக்ராம் தான், நிரல்கள் மாதிரி தான். சரியான ப்ரோக்ராம் எழுதுனா மக்களுக்கு பலன் கிடைக்கிற மாதிரி சரியான அவுட்புட் வரும். நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் சாலை கட்டமைப்பு என்று ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராம் எழுதினாரு. இன்னைக்கு மிகப்பெரிய போக்குவரத்து சாம்ராஜ்யத்தையே நம் முதல்வர் நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறார். இதுலயும் ஒரு சிறப்பான ப்ரோக்ராம். நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஊருக்கு ஊருக்கு போய் பள்ளிக்கூடத்தெல்லாம் கட்டல, அதுக்கு மாறா ஒரு சிறந்த ப்ரோக்ராம் எழுதுறாரு. 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு துவக்கப்பள்ளி, 3 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 7 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு மேல்நிலை பள்ளின்னு ஒரு சிறந்த ப்ரோக்ராம் எழுதுறாரு. அதனுடைய அவுட்புட் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38,000 தரமான அரசு பள்ளிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படி தன்னுடைய ஒவ்வொரு செயல்களிலும் ஒவ்வொரு நலத்திட்டங்களிலும் மக்களுக்கான முன்னேற்றத்தை மட்டுமே யோசிக்கிற அரசு தான் இந்த திராவிட அரசு. என்னுடைய ஒரு நிகழ்வை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். நான் கல்லூரி முடித்துட்டு நேர்காணலுக்கு இன்டர்வியூக்காக நானும் என்னுடைய நல்லா படிக்கிற என்னோட தோழியும் இன்டர்வியூக்கு போறோம். ஆனா ஒரு 2 இன்டர்வியூக்கு போனோம்னா அவன் வந்து தேர்வு ஆகலை. உடனே அவன் வந்து எதுக்கு போனோம், நான் வீட்லயே அம்மா செய்யற அந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு நான் வீட்லயே இருக்கிறேன் அப்படின்ற மனநிலைமைக்கு வந்துட்டான். வீட்லயே இருக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாளைக்கு எங்க பேராசிரியர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, அரசு இலவசமா உங்களுக்கு பேருந்து விட்டுருக்கு, நீங்க அதான் காசு இல்லையா, ஃப்ரீயா தானே போறீங்க, இன்டர்வியூக்கு போலாமே அப்படின்னு சொல்லி எங்களை திட்டினாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவ தினமும் 4-5 இன்டர்வியூக்கு போக ஆரம்பிச்சா. நல்லபடியா வேலை கிடைச்சது. அந்த வேலை கிடைத்துட்டு முதல் மாச சம்பளத்தை கையில வாங்கினதுடைய அவளுடைய மனநிலையும் அவங்க குடும்பத்தினுடைய சூழலும் ஆரோக்கியமாக மாறுச்சு. அவ ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி, சம்பளம் வாங்கிட்டேன்பா, போய் ஒரு நல்லதா ஒரு 4 ட்ரெஸ் எடுத்துட்டு வருவோமா அப்படின்னு கூப்பிட்டா. சரி வாமா போலான்னு நாங்க 2 பேரும் டி நகருக்கு போறோம் பர்ச்சேஸ் பண்ண. ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தோம். ஒரு ஹேண்ட் பேகு, ஒரு செருப்பு, ஒரு லஞ்ச் பேகு, டிஃபன் பாக்ஸ், கொடை எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வேலை கிடைச்சிருக்கு ஒரு பெண்ணுக்கு, அதனால அந்த துணி கடைக்கு வியாபாரம் நடந்திருக்கு, டிஃபன் பாக்ஸ் கடைக்கு வியாபாரம் நடந்திருக்கு, செருப்பு கடைக்கு வியாபாரம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருடைய வேலை வாய்ப்பு அந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. அப்பனா பேருந்துகள்ல பெண்களுக்கு கொடுக்கிறது இலவச பயணச்சீட்டா, அவர்களுடைய வாழ்க்கைக்கான துருப்பு சீட்டு. இப்படி தன்னுடைய ஒவ்வொரு திட்டங்கள்லயும் இந்த சமூகத்துல எதையாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அதற்காகவே சிந்தித்து செயல்படுகிற இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். 75 ஆண்டுகளாக இந்த திராவிட இயக்கம் இருக்கு. நான் ஏன் 100 வருஷம்னு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? அண்ணா அவர்கள் இதற்கு பதில் சொல்லியிருப்பார், நாங்க நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப நமக்கு 100 வருடம் ஆகிறது. முன்னாடிலாம் 3 வயதுல விதவை இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 3 வயசுல விதவை இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை அப்ப விதவையானா அவ்வளவுதான் அவங்களோட வாழ்க்கை. அப்புறம் சதினா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ஒரு கணவர் இறந்தா மனைவி வந்து உடன்கட்டை ஏறுறது. ஆனா கணவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, மனைவி இறந்தா அடுத்த திருமணம் பண்ணிக்கலாம். இப்படி இருந்த சூழல்ல இன்னைக்கு இந்த மேடையில ஒரு பெண் பிள்ளையா நான் இங்க வந்து நின்று பேசுறேன். என் முன்னாடி இவ்வளவு மகளிர்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு திருமணம்னா நீங்க இருக்கிற உங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுகிட்ட நிச்சயமா நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்க, உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா, இந்த மாப்பிள்ளை உனக்கு ஓகேவான்னு கேட்பீங்க. அந்த வார்த்தையை நம்ம கிட்ட இருந்து கொண்டு வர்றதுக்கு பின்னாடி இந்த திராவிட இயக்கம் எவ்வளவு பெரிய வழிகளை அனுபவிச்சிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றத்திலையும் சமூகத்துல ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்தையும் இப்ப நம்ம ரொம்ப இயல்பா கடந்து போறோம். ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது தோழர்களே. இப்ப சமீபத்துல ஆளுநர் உரையை படிக்காமல் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறி விட்டார். இதுதான் செய்தி.
ஆளுநர் உரைனா என்னமா? முதல்ல அவர் வீட்டுல இருந்து எழுதி எடுத்துட்டு வந்து வாசிக்கிற உரையா? இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு, அதாவது நம் திராவிட அரசு கடந்த ஆண்டு செய்த, இந்த ஆண்டு செய்யவிருக்கிற இந்த சாதனைகளை எல்லாம், திட்டங்களை எல்லாம் எழுதி அதை ஒரு உரையாய் மாற்றி ஆளுநரிடம் ஒப்புதல் வாங்கி அதற்கு பின்புதான் சட்டப்பேரவையில் அதை ஒரு வரி கூட மாறாமல் ஆளுநர் படிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கோட்பாடு. அதுல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட அரசு. ஆனா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே வெளியில வரக்கூடாதுன்னு பூட்டி வைக்கிறது அவங்க. மதசார்பற்ற அரசே நம்ம நடத்திட்டு இருக்கோம், ஆனா அவங்க மதத்தை வைத்து அரசியல் நடத்துறாங்க. இங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு நம்ம கொண்டு வந்துட்டோம், ஆனா அவங்க பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு பார்த்தால் பாவம்ன்ற நிலைமையில இருக்காங்க. அப்படி இருக்கிற அவங்க நம்மளுடைய அந்த சாதனைகளை படிப்பாங்களா? அதை படிக்க கூடாது என்பதற்காக தான் அவர் ஒரு நாடகத்தெல்லாம் நடத்தி தேசிய கீதத்தை வாசிக்கல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டாப்ல. இப்படி இருக்கிற ஒரு ஆளுநர் நம்மளுடைய நாட்டுக்கு தேவையா? நம் முதல்வர் அவரோட நேரத்தை எல்லாம் இந்த ஆளுநருடைய அற்ப செயலுக்கு பதிலளிக்கிறதுலயே வீணாயிடுது. ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நமக்கான மணியை கேட்கறதுனாலையும் நம்மளுடைய உரிமைக்காக போராடுவதிலேயுமே நம் முதல்வருடைய பொன்னான நேரங்கள் எல்லாம் வீணாகி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அந்த நேரம்லாம் வீணாகலன்னா இன்னும் பல திட்டங்களை நமக்காக நம் முதல்வர் அவர்கள் வாரம் ஒரு முறை அந்த புரோகிராமை எழுதிக்கிட்டே இருக்காரு. பெண்களுக்கான புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டத்தோட பலன்கள் எல்லாம் நம்ம பார்த்தா அது நம்மளாம் யோசிச்சு பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கும். அதனுடைய அவுட்புட் எல்லாமே, அந்த மாற்றத்தை எல்லாமே நம்மளுடைய தலைமுறைகள், அடுத்த சமூகத்தினர் அதனுடைய பலன்களை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் தொடர்ந்து இரண்டாவது முறையாக திராவிட அரசு அமைவதே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கக்கூடிய சமூக சொத்து என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.